Hello dear 10th standard CBSE students. Board exam questions from quadratic equation. It was asked in CBSE 2019 and 2013 as well as. So இந்த question வந்து based on water taps வச்சு quadratic equation form பண்ணி find பண்ணணும். So இந்த questionக்கான answer எப்படின்றத இந்த வீடியோவில் step by step பார்க்கலாம். Let's welcome to Top Score Max channel and I am Mohan Raj. Two water taps. இதுக்கு என்ன அர்த்தம்னா ரெண்டு டேப்ஸ் இருக்குது, வாட்டர் டேப்ஸ். சரிங்களா, இது ஒரு டேப், இது ஒரு டேப்னு கன்சிடர் பண்ணிப்போம். இதுக்கு டயாமீட்டர் பெருசாக இருக்குது, இதுக்கு டயாமீட்டர் சின்னதாக இருக்குதுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி தான் கொஷனில் கொடுத்துருக்காங்க. டூ வாட்டர் டேப்ஸ் டுகெதர் கேன் ஃபில் ஏ டேங்க். ஒரு டேங்கை இவங்க ஃபில் பண்ணுறதுக்கு ரெண்டு வாட்டர் டேப்பும் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் ஒரு வாட்டர் டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் 1/7/8 hours. தட் மீன்ஸ் வாட், இது ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு ப்ராப்பராக மாற்றிடணும். ஸோ 8 ones are 8, 8 கூட இந்த 7 ஆட் பண்ணணும், 15/8. ஓகேங்களா, இதுக்கான மீனிங் என்னென்னா, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறமா 8 ones are 8, 8 + 7 is 15 / 8 hours வந்து இந்த ரெண்டு டேப்பும் ஒன்றா ஆப்ரேட் பண்ணோன்னா இந்த டேங்கை ஃபில் பண்ணிடும். இந்த டேப் வித் எ லாங்கர் டயாமீட்டர். இப்போ இந்த டேப்புக்கு வந்து டயாமீட்டர் அதிகமாக இருக்குன்னு வச்சுப்போம். டேக்ஸ் 2 hours less than டேப் வித் ஸ்மாலர் டயாமீட்டர். இந்த டயாமீட்டர் அதிகமாக இருக்கக்கூடிய டேப் வந்து இந்த டேப் எடுத்துக்கிற நேரத்தை விட 2 hours வந்து கம்மியாக எடுத்துக்கும். சப்போஸ் இந்த டேப் X ஹவர்ஸில் ஃபில் பண்ணுது அப்படின்னா இந்த டயாமீட்டர் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த டேப் வந்து X - 2 ஹவர்ஸில் ஃபில் பண்ணிவிடும். இது 5 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுதுன்னா இது 5 - 2 3 ஹவர்ஸில் இந்த டேப் வந்து ஃபில் பண்ணிட்டோம் இந்த டேங்கை. ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து டயாமீட்டர் அதிகம், ஸோ தண்ணி வந்து நிறைய வரும், இதில் தண்ணி கொஞ்சமாக வரும். ஸோ இட் வில் டேக் டைம் மோர் தென் திஸ் டேப். ஓகே, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. டயாமீட்டர் அதிகமாக இருக்குது. த டேப் வித் லாங்கர் டயாமீட்டர் டேக்ஸ் 2 hours less than the tap with the smaller diameter னு கொடுத்துருக்காங்க. டு ஃபில் த டேங்க் செப்பரேட்லி. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, தனித்தனியாக வந்து நம்ம செக் பண்ணும் போது இந்த டேப்பை விட இந்த டேப் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த டேங்கை ஃபில் பண்ணிவிடும். செப்பரேட்டாக இந்த டேப்பை திறந்து விடுறோம், செக் பண்ணுறோம். அதே மாதிரி செப்பரேட்டாக இந்த டேப்பை திறந்து விட்டு செக் பண்ணுறோம். இந்த ஸ்மாலஸ்ட்டாக இருக்கக்கூடிய டயாமீட்டர் டேப் வந்து 5 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுதுன்னா இந்த பிக்கர் டேப்பை மட்டும் தனியாக திறந்து விட்டு செக் பண்ணும்போது இந்த டேப் என்ன பண்ணுவோம், 3 ஹவர்ஸில் ஃபில் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மீனிங்கில் தான் இந்த லைனை கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கப்போ find the time in which each tap can fill the tank separately. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா, இந்த ரெண்டு டேப்பும் தனித்தனியாக இருக்கும்போது ஆப்ரேட் ஆகும்போது தனித்தனியான எஃபிஷியன்சி கேட்குறாங்க. இந்த டேப் மட்டும் எத்தனை ஹவர்ஸில் ஃபில் பண்ணணும், இந்த டேப் மட்டும் எத்தனை ஹவர்ஸில் ஃபில் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல ரெண்டு திங்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குன்னா, ஒன்று டேப் வித் லாங்கர் டயாமீட்டர், அதை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எழுதிப்போம். டேப் வித் லாங்கர் டயாமீட்டர். அதே மாதிரி இன்னொன்று டேப் வித் ஸ்மாலர் டயாமீட்டர் இருக்குது. ஸோ ஒரு டேப்புக்கு டயாமீட்டர் அதிகம், இன்னொரு டேப்புக்கு டயாமீட்டர் கம்மியாக இருக்குது. சரிங்களா, நான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு டேப்புக்கும் ஆப்ரேட் பண்ணும்போது த டேப் வித் லாங்கர் டேக்ஸ் 2 hours less than the டேப் வித் ஸ்மாலர் டயாமீட்டர் சொல்கிறாங்க. ஸோ டேப் வந்து இந்த ஸ்மாலஸ்ட்டாக இருக்கக்கூடிய டேப் டேக்ஸ் X hours அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இந்த ஸ்மாலஸ்ட்டாக இருக்கக்கூடிய டயாமீட்டர் டேப் வந்து X hours takes to fill the tank. அந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு இது X hours வந்து எடுத்துக்குது அப்படின்னா இந்த லாங்கர் டயாமீட்டர் என்ன பண்ணுதுன்னா it will take X - 2 hours to fill the tank. அந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு இதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, இது X ஹவர்ஸ்னால் லாங்கர் டயாமீட்டர் அதை விட கம்மியாக 2 மணி நேரம் எடுத்துக்குதுன்றாங்க. அண்டு ரெண்டுமே ஒரே நேரத்தில் ஆப்ரேட் ஆகுதுன்னா போத் டேப்ஸ். ஸோ போத் டேப்ஸுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குங்களா, ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ ரெண்டு டேப்பும் ஒன்றா ஆப்ரேட் ஆகும்போது 2 water taps together, இந்த ரெண்டு பேரும் ஒன்றா ஆப்ரேட் ஆனாங்கன்னா இட் வில் டேக் 1/7/8. அதுமே என்ன மீனிங், நம்ம என்ன எடுத்திருக்கோம், 15/8 ஹவர்ஸ்னு நம்ம இம்ப்ராப்பர் அந்த மிக்சட் ஃப்ராக்ஷனாக ஒரு ப்ராப்பரான ஃப்ராக்ஷனாக மாற்றிருக்கோம். இப்போ X ஹவர்ஸ். இதெல்லாம் வந்து அந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கான டைமிங்ஸ்.
நம்ம இதுக்கான எஃபிஷியன்சி தனித்தனியாக வேணும் ஒரு டேப்புக்கும். ஸோ கன்சிடரேஷனில் இந்த மாதிரி சம் நம்ம என்ன பண்ணணும்னா 1 ஹவரில் இந்த டேப் எவ்வளோ ஃபில் பண்ணணும், 1 ஹவரில் இந்த டேப் எவ்வளோ பார்ட் ஆஃப் த டேங்கை ஃபில் பண்ணியிருக்கோம், 1 ஹவரில் இந்த 2 டேப்புமே ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளோ பார்ட் ஆஃப் த டேங்கை ஃபில் பண்ணியிருக்குன்றது தான் நம்ம இங்கே பார்க்கணும். ஸோ x minus 2 hours to fill the tank. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா x minus 2 hours இது x ஹவர்ஸில் ஒரு டேங்கை ஃபில் பண்ணுது. ஓகே, நமக்கு 1 ஹவரில் இது எவ்வளோ ஃபில் பண்ணணும்னு பார்க்கணுன்னா it will fill the 1/x part of the tank. இங்கே x minus 2 hours ஆகுது. எதுக்கு? ஒரு டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு. இப்போ 1 ஹவரில் இது எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்கோன்னு பார்த்தோம்னா 1 divided by இந்த x minus 2 பார்ட் ஆஃப் த டேங்க் இவங்க ஃபில் பண்ணியிருப்பாங்க. 15/18 hours வந்து எதுக்கு எடுத்துக்குன்னா போத் டேப்ஸ் ஒர்க் ஆகும்போது ஃபில் த டேங்க், மொத்த டேங்கையும் ஃபில் பண்ணுறதுக்கு 15/8 hours. 1 ஹவரில் எவ்வளோ டேங்கை ஃபில் பண்ணியிருப்பாங்க நம்ம பார்க்கும்போது 1 divided by இந்த 15/8. ஸோ இது என்ன ஆகும், இதை ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது இட் வில் டேக் 8/15. அவுட் ஆஃப் 15 part 8 parts will be filled in the tank. 8 part of tank will be fill ஆகிருக்கும். இதில் தான் நம்ம 1 hour எஃபிஷியன்சி என்ன அப்படின்றது இந்த லாங்கர் டயாமீட்டர் இந்த ஸ்மாலர் டயாமீட்டர் டேப்புக்கு தனித்தனியாக 1 ஹவரோடைய எஃபிஷியன்சி ஃபைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 2 டேப்பை ஒன்றா ஆப்ரேட் பண்ணும்போது அந்த 1 ஹவரில் அந்த டேங்க்கில் எவ்வளோ பார்ட்டை ஃபில் பண்ணியிருக்கோன்றதை இங்கே ஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த நவ் லாங்கர் டயாமீட்டர் 1 ஹவருக்கு 1 divided by x/2 பார்ட் ஆஃப் த டேங்க் ஃபில் பண்ணோம். ஸ்மாலர் டயாமீட்டர் டேப் வந்து 1 ஹவருக்கு 1/x பார்ட் ஆஃப் த டேங்க் ஃபில் பண்ணோம். 2 டேப்பையும் ஒன்றா ஆப்ரேட் பண்ணால் இது வந்து 8/15 பார்ட் ஆஃப் த டேங்கை வந்து ஃபில் பண்ணியிருக்கோன்றது நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். கொஷனில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2 டேப்பும் டுகெதர் கேன் ஃபில் த டேங்க் இன் 7/8 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எல்லாமே 1 ஹவருக்கு ஃபைன் பண்ணியிருக்கோமா, 1 ஹவருக்கு நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம்னா இந்த டேப்பும் இந்த டேப் இது ரெண்டுத்தோடைய எஃபிஷியன்சி நம்ம ஆட் பண்ணும்போது ஓவராலோட இந்த எஃபிஷியன்சி ரெண்டுத்துக்கான போத் டேப்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த 1 divided by x minus 2 ஃபஸ்ட்டு டேப் 1 ஹவரில் ஃபில் பண்ணக்கூடியது அந்த பார்ட், செகண்டாக இந்த ஸ்மாலர் டயாமீட்டரில் இருக்கக்கூடிய டேப்பு 1 ஹவர் எஃபிஷியன்சி. இது ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்த்து நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது 1 ஹவரில் என்ன கிடைக்கும்னா இந்த 8/15 பார்ட் ஆஃப் த டேங்க் வந்து ஃபில் ஆகிருக்கும். இதுதான் கொஷனில் வந்து நம்ம கொண்டு வரக்கூடிய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் த ஃபார்ம். இதை வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும். அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸோடைய வேல்யூவை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸுன்றது இந்த ஸ்மாலஸ்ட்டு இருக்கக்கூடிய டயாமீட்டரில் அந்த டேப் வந்து x ஹவர்ஸில் ஃபில் பண்ணக்கூடியதை நமக்கு ஆன்சரை ஃபைண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுவோம். இந்த எக்ஸை இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் இந்த x minus 2 இந்த 1 கூட மல்டிப்ளை ஆகும்போது x minus 2 divided by x into x minus 2 or else x minus 2 into x. That is equal to 8 divided by 15. Next step இங்கே இந்த x plus x 2x minus 2 divided by x உள்ள multiply பண்ணோம்னா we will get x square minus 2x that is equal to 8 divided by 15. And then இப்போ இந்த 15 இங்கே கொண்டு வர போகிறோம். அடுத்து தான் இதை நம்ம இங்கே கொண்டு போகலாம். ஸோ 2x minus 2 into 15 or else 15 into 2x minus 2 equal to 8 into x square minus 2x. Next step உள்ள multiplication பண்ணிக்கலாம். or else இந்த இடத்துல வந்து ஒரு 2 நம்ம காமனாக வெளியில் எடுக்கிறதுனாலும் வெளியில் எடுத்துடலாம். ஸோ 2 எடுத்தோம்னா இந்த 18 வந்து நமக்கு கேன்சல் ஆகும். Here it is 8. Okay, fine. 15 into 2 into x minus 1. இந்த இடத்துல x minus 1 2 காமனாக வெளியில் எடுத்துட்டேன். இது வந்து 8 into x square minus 2x. 2 1s are 2, 2 4s are 8. ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும், இதை 15 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 15x minus 15 that is equal to 4x square minus 4 2s are 8x. 4x square minus 8x இந்த சைடை வச்சுக்கிட்டு மொத்தத்தையும் அந்த சைடு கொண்டு போனோம்னா இங்கே ஈக்குவல் டு 0 ஆகிடும். ஸோ 0 ஈக்குவல் டு இந்த இடத்துல ஒரு 4x ஸ்கொயர் மைனஸ் ஒரு 8x, 15x ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ் ஆஃப் 15x, மைனஸ் 15 ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது ப்ளஸ் 15 ஆகிடுச்சு. இதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது ஒரு 4x ஸ்கொயர், இங்கே ஒரு 8x, இங்கே ஒரு 15x, ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். மைனஸ் 23x
plus 15 that is equal to 0. So required quadratic equation நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ 4ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா we will get 60. 60யை ரெண்டு நம்பராக நம்ம வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணணும். ஸ்ப்ளிட் அப் பண்ணி ஆட் பண்ணும்போது மைனஸில் 23 வரணும். ஸோ 23 டைம்ஸ் எடுத்துக்கலாம். 2 3s are 6 ஒரு 0, 23s are 60 ஆகிடுச்சு. ப்ளஸில் 60 வரணும். அண்டு நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் ஆஃப் 16, ஆட் பண்ணும்போது நமக்கு மைனஸில் 23 வரணும். ரெண்டுத்துக்கும் நெகட்டிவ் சைன் கொடுங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் மல்டிப்ளிகேஷனில். ஆட் பண்ணும்போது -20 -3 we will get -23. ஸோ -23க்கு நம்ம என்ன பண்ணலாம்? 4x² minus 20x minus ஒரு 3x plus 15 that is equal to 0. அடுத்ததாக இந்த ரெண்டு பார்ட்டில் காமனான திங்ஸ் என்னென்னு பாருங்கள். ஒரு 4xஐ வெளியில் கொண்டு வருவோம். ஒரு x minus 5 மைனஸ் இங்கே நம்ம 3 எடுத்தோம்னா it will become x minus 5 and then x minus 5 காமனாக இருக்குது, எடுத்துட்டோம்னா 4x minus 3 கூட வரும். ஸோ x minus 5 into 4x minus 3 that is equal to 0. நெக்ஸ்ட் x minus 5 equal to 0னா x உடைய வேல்யூ 5 and இன்னொன்று x is equal to இந்த 3 divided by 4. ஸோ x is equal to 3/4 and x is equal to 5. ரெண்டு ஆன்சர்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அவங்க நம்ம என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த டைம் இன் விச் ஈச் டேப் கேன் ஃபில் த டேங்க் செப்பரேட்லின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபஸ்ட்டு 5 எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம x ஹவர்ஸ்னு எது எடுத்திருக்கோம்? ஸ்மால் இருக்குது. அப்போது 5 minus 2ன்னு போட்டால் 3 ஹவர்ஸில் வந்து இந்த லார்ஜர் ஒன் வந்து ஃபில் பண்ணும். பட் இங்கே x 3/4 நம்ம எடுத்தோன்னா இதை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியாது. இட் வில் பிகம் நமக்கு ஒரு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ x is equal to 5 நம்ம எடுத்தோம்னா இந்த ஸ்மாலராக இருக்கக்கூடிய டேப் அது வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். 3 ஹவர்ஸில் ஃபில் பண்ணோம். லார்ஜர் டேப் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸுன்றது 5, ஸ்மாலர் டேப் வந்து 5 ஹவர்ஸில் ஃபில் பண்ணோம். லார்ஜர் டேப் வந்து இந்த ஸ்மாலர் டேப்பை விட 2 ஹவர்ஸு லெஸ் தென் சொல்லியிருக்காங்க. x minus 2 hours. ஸோ எக்ஸ்ன்றது 5 minus 2னும் போது 3 ஹவர்ஸில் வந்து ஃபில் ஆகும். ஸ்மாலர் டேப் will take 5 hours and larger tap take 3 hours to fill the tank. This is the final answer for this question and thank you for watching. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.